நண்பன் மெட்ராஸ்ல மவுண்ட் ரோட்ல ஒரு 10 பிளாட் வாங்கினா அவன் தீரன் கிடையாது. மிருதங்க நாகத்தால அவனை வாசிச்சு உன்னை குஷிப்படுத்துறான் இல்லையா, அவன்தான் தீரன். வால்மீகி பகவானுடைய ராமாயணத்தை பல கட்டங்களாக அனுபவிக்கிறார் தியாகராஜ சுவாமி. 16 கேள்விகள் கேட்டார் வால்மீகி பகவான் நாரத சுவாமியை பார்த்து. நாரத சுவாமி பதில் சொல்றார். இக்ஷ்வாகு வம்ச பிரபவோ ராமோ நாமனேஷு லகா நியதா प्रभो रामो
பொறுமையா உண்டா? பொறுத்தால் பூமி ஆழ்வார். பூமியை போல பொறுமை உண்டா? கணதேன சமஸ்யாரா சத்தியே தர்மைவா பரகா. தர்ம தேவதான் ராமன் அப்படின்னு வர்ணித்து ராமனுடைய அவதாரத்தை சொல்றார். வெகு நாட்கள் புத்திர பாக்கியம் இல்லாத தசரத மகாராஜா விபண்டகருடைய புத்திரரான ரிஷியசங்கர அழைச்சின்னு வந்து சாந்த அப்படிங்கிற அவருடைய பத்னியோட அயோத்தியா கூட்டம் வந்து புத்திரகாமேட்டி யாகம் பண்றார். புத்திரகாமேட்டி யாகத்துக்கு முடிவில ஒரு பாயசத்தை எடுத்துன்னு வந்து ஒரு தேவன் அந்த பாயசத்தை கொடுக்கிறார் தசரத மகாராஜாவுக்கு. தசரத மகாராஜாவுக்கு பல பத்னிகள் இருந்தாலும் கூட 3 பட்டமகிழ்ச்சிகள், கௌசல்யே, சுமித்ரே, கைகேயின்னு 3 மகிழ்ச்சிகள். கௌசல்யக்கு ஒரு பாகத்தை கொடுத்தார், ஒரு அர்த்தத்தை கொடுத்தார். அதுக்கப்புறம் ஒரு பாகத்தை வந்து கைகேயி கொடுத்தார். அதுக்கப்புறம் சுமித்ரேக்கு 2 பாகங்கள் கொடுத்தார். அதனால ஒரு நல்ல புனர்வசு நட்சத்திரத்தை ஸ்ரீ ராமபிரான் அவதாரம் பண்ணினார். அதுக்கப்புறம் புஷ்ய நட்சத்திரத்தை பரதன் அவதாரம் பண்ணினார். ஆயில்ய நட்சத்திரத்தை லக்ஷ்மண சத்ருகனால் அவதாரம் பண்ணினார். குழந்தைகளாம் அவதாரம் பண்ணி அவளுக்கு ஒரு 12 வயசாச்சு. அப்போ விஸ்வாமித்திரர் அப்படிங்கிற மகரிஷி வந்த குழந்தைகளை யஜ்ஞ சமர்ஷனத்துக்காக ராமரை லக்ஷ்மணரை அழைச்சிட்டு போனார். அதுக்கப்புறம் அகல்யா சாபோத்தாரணம் நடந்தது. அப்புறம் மிதிலைக்கு அழைச்சிட்டு போனார். அழைச்சிட்டு போய் அங்க தனுர்பங்கமாச்சு. அதுக்கப்புறம் ராமருக்கு சீதையை உத்தாரணம் பண்ணி வச்சார் விஸ்வாமித்திரர். சதானந்தரம் அவருடைய ஜனகஜாமாதா ஜனகருடைய மாப்பிள்ளையானார் ராமர். அதுக்கப்புறம் மாண்டவி சுதகீர்த்தி அப்படிங்கிறவாள அவன் அடுத்தடுத்த பிள்ளைகளுக்கு விவாகம் பண்ணி வச்சார். ஊர்விடங்கிறவர் லக்ஷ்மணனுடைய பத்னி மாண்டவி சுதகீர்த்தி பரத சத்ருகனுக்கு கல்யாணம் பண்ணி வச்சார். பிறகு வந்து 12 வருஷங்கள் அயோத்தியாவில் இருந்தா 24 வயசாச்சு ராமருக்கு. சீதாதேவிக்கு அப்போ 18 வயசாச்சு. ராமருக்கு பட்டாபிஷேகம் சூட்டணும் முடிவு பண்ணார். தசரத மகாராஜா எனக்கு வயசாயிருக்கு, இன்னே இவ்வளவு காலம் ஆண்டாச்சு, 60,000 வருஷங்கள் ஆண்டாச்சு, போரும் அடுத்தடுத்து இளையவனுக்கு பட்டாபிஷேகம் சூட்டணும்னு முடிவு பண்ணார். உடனே புஷ்ய நட்சத்திரமா இருக்கு, நாளைக்கே பட்டாபிஷேகம் சூட்டலாம்னு வசிஷ்டாதி மகரிஷி வசிஷ்டோ வாமதேவச்ச ஜாபாலி காஷ்யபா காத்யாயனா சுயஜ்ஞா கௌதமா அந்தேயா அப்படின்னு அத்தனை பேரும் மகரிஷிகள், மகா பண்டிதர்கள், மகா ஞானிகள் அவ இருக்கக்கூடிய சபையில சுமந்திரன் முதலான பல மந்திகள் இருக்கக்கூடிய சபையில கூட்டி முடிவு பண்ணி மறுநாள் காத்தால ராமருக்கு பட்டாபிஷேகம்னு முடிவு பண்ணியாச்சு. மந்திரங்கிறவோ அங்க வந்து கைகேயினுடைய மனசை எடுத்து முன்னாடி நீ 2 வாரம் வாங்கிக்கியம்மா, அந்த 2 வாரத்தை தசரதத்தை கேட்டு 1 வாரத்தால ராமபிரான 14 வருஷம் காட்டுக்கு அனுப்பி 300 வாரத்தால உன்னோட பிள்ளையான பரதனுக்கு வட்டம் கட்டு அப்படின்னு அவனுக்கு உபாயம் சொல்லி கொடுக்க இப்ப கோபகிரகத்தை போய் தலைமை கோலமாக அழுக தசரத மகாராஜாவால ஒண்ணுமே பண்ண முடியல. தன்னோட வாக்கியத்தை பரிபாலனம் பண்ண வேண்டிய ஒரு காரணமாக துர்வாக்கிய பரிபாலனத்துக்காக தன்னோட ராமனை சொல்றார், என்ன சிறையில தள்ளிட்டாலும் நீ பட்டம் கட்டிக்கப்பா அப்படின்னு சொல்றார். ராமர் அப்படிப்பட்ட ஆளா? சத்யசந்தராஜே துர்வாக்கிய பரிபாலனத்துக்காகவே குருவர்த்தே தெக்தராஜ்யா எதரதரோதரம் பத்மபத்யாம் பிரியாயாக பாணிஸ்பர்ஷாக்மாப்யாம் விரித மதர்ஜோ யோஹரீந்திரமயாப்யாம் வைகுப்யா சூர்பணக்யா பிரிய விரகருணாரோபித பூமியுத்த ரஸ்தாப்தி வதரேது கணாதவதகனா போதலேந்திரோ தானவான்னு சுபாச்சாரியால் கொண்டாடின ராமன் குருவர்த்தே தெக்தராஜ்யா. தியாகத்தினாலதான் தியாகராஜனை இந்த தியாகராஜன் வாழ்றார். தியாகத்தினாலதான் பெருமை ராமனுக்கு. இந்த 6 அத்தியாயம் 6 காண்டங்களும் ராமனுடைய தியாகத்தை தான் பேசுறார். 14 வருஷ கதை தானே 24,000 ஸ்லோகங்கள். ராமர் புறப்பட்டார். சீதாதேவியை பார்த்து சொன்னார், நீ மாமனார் மாமியாரை பார்த்துக்கோங்கன்னு சொன்னார். சீதாதேவி கோபம்
கொஞ்சம் கூட பரதனுக்கு ராமனை விட்டு மனசு வேற எங்கேயும் போகல. துஷ்பணம்லாம் காட்டுறார். இங்கேருந்து ஆட்களெல்லாம் அனுப்பி, வீரர்களெல்லாம் அனுப்பி அங்கே நேகே தேசத்துக்கு அனுப்பி அங்கேருந்து அழைச்சி வர ஒரே நாடு கொந்தளிச்சு போய் கிடக்கே, சுபசப்னங்கள்லாம் இல்லையேன்னு சொல்லிட்டே வர கடையில இடி விழுந்தா மாதிரி இருந்துதான் பரதாழ்வாருக்கு. அப்படியே வேற இருந்த மரம் போல சாஞ்சா கீழே. உனக்காக தாண்டா நான் ஏற்பாடு பண்ணினேன் கைகேயி மாதா சொல்ல, அம்மா இப்படி ஒரு காரியத்தை பண்ணிட்டியம்மான்னு கோச்சிட்டு 13 நாட்கள் அப்பாவுக்கான சம்ஸ்காரங்கள்லாம் பண்ணி உடனே தன்னுடைய அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஸ்கில்ஸ்னால அத்தனை ஜனங்களையும் அழைச்சிட்டு படைகளை திரட்டிட்டு பாதைகளை சப்பரிட்டு நேர போய் ததர்ஷ பரதோ குரு உடனே ராமமாசியம் ஜட்டாமண்டல தாரினம் தபஸ்வியாக ஜொலிக்கக்கூடிய ராமபிரானை பார்த்து கால்ல விழுந்து, நீந்தாப்பா ராஜா, நாம உனக்கு வேலையான்னு சொல்லி சமர்ப்பணம் பண்ணார் பரதாழ்வார். அப்படி இல்லப்பா, எனக்கு அப்பாவுடைய வாக்கியத்தை காப்பாற்றணும் அப்படிங்கிறதான் என்னுடைய சங்கல்பம். அப்பாவோட இப்போ நான் ராஜாவாக திரும்பி வந்தேன்னா அப்பாவோட பித்ருவாக்கியம் நிறைவேறாது. இந்த வாக்கியத்தை பரிபாலனத்துக்காக நான் இருக்கேன்னு சொல்ல தன்னுடைய பிரதிநிதியாக பாதுகைகளை கொடுக்க அங்கேருந்து வந்து நந்தி கிராமத்துல பாதுகைகளை வச்சு அரசாட்சி பண்ணி 10 மடங்கு ராமபிரான் என்ன செல்வ வச்சுட்டு போனாரோ 10 மடங்கு பெருக்கினார். 14 அப்பேற்பட்ட பரதாழ்வார் தியாக ராமருக்காவது ஒரு பித்ருவாக்கிய பரிபாலனம்னு ஒரு வியாதி இருந்தது. பரதனுக்கு என்ன இந்த பரதஸ்ய கதாம் குருங்கிற ராமருக்கு தன்னோட கதையை சொன்னா கூட பிடிக்காது. பரதனை பத்தி சொல்லிட்டு இருந்தாலும் ராமன் சந்தோஷப்படுவார். ராமரே வாக்கியத்தான் சொல்றார், பரதன் பரதன் பரதன். பரதனுடைய தியாகம் என்ன, பேர்பட்ட தியாகம், பேர்பட்ட சரித்திரம் ராமச்சரித்திரம். உடனே திரும்பி கிளம்பி போறார், தண்டகாரண்யத்துக்கு கிளம்பி போறார் ராமர். தண்டகாரண்யம் ரொம்ப கோரமான ஒரு அத்தியாசிரமம், அனசூயா ஆசிரமத்தெல்லாம் தாண்டி எல்லா ஆசிரமங்களுக்கும் அங்கங்க இருக்கக்கூடிய ரிஷிகளுக்கெல்லாம் போய் நமஸ்காரம் பண்ணி கைங்கரியத்துக்காக தான் வந்திருக்கார். ஏகி பட்ச சரீராணின்னு அங்க இருந்த ரிஷிகள்லாம் இந்த ராட்சசர்கள் பண்ணக்கூடிய பாதையை காண்பிக்க ராட்சசர்கள் அப்படியே பாதி கடிச்சு போட்ட சரீரமா தொங்கிட்டு இருக்கான் ரிஷிகளுடைய சரீரம். உடனே ராமர் பிடிச்ச வந்தார், நான் வந்திருக்கிறதுக்கு காரணமே இந்த ரிஷிகளை காப்பாற்றுதான். ராட்சசர்களை முடிப்பேன்னு ஒரு விரதம் பண்றார், அங்க சங்கல்பிக்கிறார். அப்படியே 14,000 ராட்சசர்களை ஒரு அர்த்தாதிக முகூர்த்தேன ஒரு முகூர்த்தத்துக்கு அதிகமான முகூர்த்தத்தை 14,000 ராட்சசர்களை முடிக்கிறார். எல்லாரையும் எல்லா ரிஷிகளுடைய ஆசிரமங்களையும் போறார். சரபங்கர் அப்படிங்கிற ஒரு ரிஷி மகா தபஸ்வி, கிராமியாச்ச நாகவிருத்தியாச்ச பிரதிநிதித்துவ மாமகான்னு பிரம்மலோக பரியந்தம் தான் சம்பாதித்து வச்சிருக்கக்கூடிய புண்ணியங்களை தான் ராமனுடைய திருவடிகளை சமர்ப்பணம் பண்ணி யோகாக்னியினால ராமனுடைய சன்னிதியில பிரசனமாகிறார். அகஸ்திய ஆசிரமத்துக்கு போறார். அகஸ்தியரோட பிரேரணையினால அங்கேருந்து கொஞ்சம் தள்ளி இருக்கக்கூடிய பஞ்சவடி 5 ஆலமரங்கள் இருக்கக்கூடிய பகுதி அங்க வந்து அழகா லக்ஷ்மண சுவாமி கட்டின பர்மசாலையில இருக்கா 3 பேரும் இருக்கா. அங்கதான் ஜடாயுடைய பழக்கம் ஏற்படுறது, ஜடாயுடைய சத்தியம் ஏற்படுறது. ஜடாயு அப்படிங்கிறவரை ஜடாயு சாட்சாத் தசரத மகாராஜாவுடைய சகா, தன்னுடைய குழந்தைகளாக பார்த்துக்கிறார், விகாசானத்திலிருந்து பார்த்துக்கிறார். அப்போ மாரீச்சனுடைய வஞ்சனையினால மாரீச்சன் மாயமானாக வந்து சீதாதேவியோட மனசை ஆகர்ஷிச்சு சீதாதேவி ராமபிரான அந்த மானை எடுத்துவாங்கோ, நாம் அரண்மனைக்கு போய் விளையாடணும், ஒரு 10 மாசத்துல அரண்மனைக்கு போயிடுவோம், நான் போய் எங்க மாமியார் கிட்ட கொடுக்கணும்னு சொல்ல ராமன் கிளம்பி போறார். இது வரைக்கும் அவன் ஒன்றும் கேட்டது இல்லையே, கிளம்பி போறார். லக்ஷ்மண சுவாமி காவலுக்கு இருக்கார். இருந்தாலும் அங்க போன ஒரு பானத்தை விடுறார். மாரீச்சன் ஹே லக்ஷ்மணா ஹே சீதே அப்படின்னு சொல்லி விழ சீதாதேவிக்கு மனசு கடந்து தவிக்கிறது. அதனால அந்த சமயத்துல என்ன சொல்றோம்னு தெரியாம லக்ஷ்மணனை ஏச லக்ஷ்மண சுவாமி அங்கிருந்து ஒரு ரட்சையை வச்சுட்டு போக, அந்த சமயம் பிட்டு ரூபத்தில் வரக்கூடிய ராவணன் சீதையை அபகரிச்சுட்டு போக ஜடாயு அவரோட எதிர்த்து சண்டை போட்டு பிராணனோட உயிரை பிடிச்சிட்டு இருக்கார். ராமன் வருவார். இந்தங்கிற முகூர்த்தத்துல இங்க போயிருக்கக்கூடிய சீதாதேவி உனக்கு கிடைப்பா, அந்த இந்தங்கிற முகூர்த்தத்துல எந்த வஸ்து காணாம போனாலும் கிடைக்கும்னு சொல்ல ராமபிரான் கதறிட்டே ஜடாயுக்கு மார்க்க சம்ஸ்காரம் பண்றார். இந்த ஆகிதாக்னிகளுக்கு என்ன கதி கிடைக்குமோ அது உனக்கு நான் அனுப்புறேன், நான் நேரடியாக அனுப்புறேன்னு கொடுக்கிறார் ராமபிரான். உடனே கபந்தந்திரவர் இந்த கபந்தந்திர ராட்சசனை அவனுக்கு சம்ஸ்காரம் பண்ணி அவன் தேவலோகத்துக்கு போறான். போகும்பொழுது அங்க மதங்களுடைய ஆசிரமத்தை வழிகாட்ட சபரியுடைய ஆசிரமத்துக்கு வர சபரி புண்ணியம் சபரீஸ்தானம் ஜடாம ஆத்ம சமாதினான்னு யோகாக்னியினால பஸ்மம் பண்ணிக்கிறார் சீதாதேவி. அங்க பம்பா தீரத்துல வந்த அந்த சபரி பாட்டி 80 வயசான சபரி பாட்டி உடனே பம்பா தீரத்துக்கு வந்தார். அங்க ஆஞ்சநேய சுவாமி வந்தார். ஆஞ்சநேய சுவாமி பாத்திபா 2 பேரையும் பார்த்து காவியமும் தேவதுல்ய பராக்கிரமும் கஜசிம்ம கதீவீரோ சாதுல விடபோகமும் அப்படின்னு இந்த ராமனையும் லக்ஷ்மணனையும் பார்த்து தோள்ல தூக்கிட்டே போய்
அகஞ்சானாமி யூரேனாகம் ஜானாமி குண்டலே நூபுரேது அபிஜானாமி நித்யம் பாலாவி வந்தனாது வந்தனாது அபிவந்தனாது பாலாவி வந்தனாது அப்படின்னு சீதாதேவி போகும்போது மார்க்கத்துல போகும்போது தன்னுடைய ஆபரணங்கள்லாம் கைட்டி போட்டிருக்கா. அந்த ஆபரணத்தெல்லாம் முடிச்சு போட்ட ஆபரணத்தை கொடுக்க எனக்கு காலில் போட்டு இருக்கிற நூபுரத்தை தவிர தெரியாதே அப்படின்னு லட்சுமண சுவாமி சொல்ல அதை பார்த்து ராமர் கண்ணீர் விடுறார். அதுக்கப்புறம் வாலியினுடைய வதம் நடக்கிறது. வாலியை அகற்றிவிட்டு சுக்ரீவனை ஒட்டாமடையம் பண்ணி வைக்கிறார். அதுக்கப்புறம் 4 மாசங்கள் வருஷா காலம் நீ என்ஜாய் பண்ணிட்டு இருந்து அங்கேயே வச்சுட்டு 4 மாசங்கள் ராமர் கதறார். அதுக்கப்புறம் சுக்ரீவ மகாராஜா பூலோகம் பூரா சஞ்சாரம் பண்ணியிருக்கிறதுனால இந்த தேசங்களுக்கு ரொம்ப அட்மினிஸ்ட்ரேட்டர் ரொம்ப மிலிட்டரியெல்லாம் ரொம்ப தேர்ச்சி உடையவராக இருக்கிறதுனால எல்லா வானரங்களையும் குழுக்களாக அனுப்பி கோடிக்கணக்கான வானரங்கள் லோகத்தில் எங்கெங்கெல்லாம் வானரங்கள் இருக்கோ அத்தனை வானரங்களையும் கூப்பிட எல்லா வானரங்களும் 4 தேசத்துக்கு போக 4 திசைகளுக்கும் போய் எல்லாரும் வந்தாச்சு. தெற்கு திசைக்கு போனவா மட்டும் வரல. அவ ஸ்வயம்பிரபா குகையில மாட்டின்றா. ஸ்வயம்பிரபா அப்படிங்கிறவருடைய தபஸ்னால வெளியில வந்தா. சம்பாதிக்கிறவர் வந்தார். எப்பா ஏண்டா நீங்க குழந்தையோட நீங்க உட்கார்ந்துருக்கீங்க அப்படின்னு கேட்கும் பொழுது நாங்க சீதா தேவியை தேடுறதுக்காக வந்திருக்கோம், சீதா வேஷத்துக்காக வந்திருக்கோம், நாங்க உண்மையை சீதா தேவியை பார்க்கலன்னு சொல்லிட்டு போனா அத்தனை பேரையும் சிரச்சேதம் பண்ணிவிடுவார் சுக்ரீவ மகாராஜா. அங்க போய் சிரச்சேதம் பண்றதுக்கு நீ இருந்தா தேடிட்டு இருப்பான்னு உயிரோட இருக்கலாம். அதனால எல்லாரும் வடக்கே இருந்து உயிரோட தீர்மானம் பண்ணோன்னு அவருடைய கழுகு பார்வையினால அதோ அசோகவனத்துல லங்கையில சீதாதேவி இருக்கான்னு சொல்ல உடனே அவருக்கு ரக்கம் உடச்சு போயிட்டு சம்பாதி தான் ஜடாயுடைய பிராதா. ஜடாயு போயிட்டானோட கண்ணீர் விட்டார். தனக்கு பட்சங்கள்லாம் வந்து பறந்து போயிட்டார் அவர். சரி இங்கேருந்து யார் தாண்டலாம், சத்தியோதன விஸ்தாரமாக இருக்கக்கூடிய அந்த கடலை யார் தாண்டலாம் தீர்மானம் பண்ணும்போது ஒருத்தர் கொண்டு சொன்னார். ஞாபகம் கூட சொன்னார். அங்கதான் சொன்னார் 100 யோஜனை தாண்டி போடுவேன், திருப்பி வருவேன்னு தெரியாதுன்னு சொன்னார். உடனே அங்க எதுவுமே பேசாம தியானத்துல உட்கார்ந்திருந்தார் ஹனுமான். ததோ ராவண நீதாயாக சீதாயாக சத்துதர்ஷனஹா ஏஷ பதமன்வேஷம் சாரணா சரிதே பசி அப்படின்னு சசூர்யாய மகேந்திராய பவனாய ஸ்வயம்புகே புதேபேத்யாஞ்சலி கிருத்வா ஜகார கவனே மதி அப்படின்னு அஞ்சலி பாமுக குருவன்னு பவனாயாத்மயோனே அப்படின்னு அஞ்சலி பண்ணிட்டு 100 யோஜனை தூரத்தை தாண்டினா போகக்கூடிய வழியில இருக்கக்கூடிய தடைகளெல்லாம் தகர்த்து கொண்டு போய் அங்க சீதாதேவியை பார்த்து சீதாதேவிக்கு அம்மையை பிரதானம் பண்ணி சீதாதேவியிலிருந்து சூடாமணியை வாங்கிட்டு அங்க உட்கார்ந்து இருக்கக்கூடிய ராவணன் தலையில ஒரு குட்டு குட்டி அங்க அக்ஷகுமாரனை வதம் பண்ணி பஞ்சசேனா நாயகர்களை வதம் பண்ணி லங்கையே எரிச்சுட்டு சீதாதேவி வாங்கிட்டு இருக்கக்கூடிய கொடுத்த கணையாரோட சீதாதேவியுடைய சமாதானத்தை எடுத்துட்டு வந்து திருப்பி மதுவனத்துக்கு வந்து எல்லாரோடையும் சேர்ந்து சந்தோஷமான செய்தியை ராமகிட்ட போய் விட்டா சீதான் சமர்ப்பணம் பண்ணி சீதாதேவியினுடைய சூடாமணியை கொடுத்து ராமர் கட்டியை விட்டார். இப்பவே எனக்கு அழைச்சிட்டு போனார். ராமா எல்லாரும் சேர்ந்து அங்க போய் சீதாதேவி அழைச்சிட்டு போறது எல்லாரும் கிட்டத்தட்ட ஒரு 5 நாளைக்குள்ள அந்த 100 யோஜனை தீர்த்தியும் நலம் நீலன் இவாருடைய சகாயத்தினால சேது கட்டி அங்க போய் ராவணன் கும்பகர்ணன் பல சேனா நாயகர்களை வதம் பண்ணி இந்திரஜித்தை வதம் பண்ணி விபீஷணாழ்வார் பிரதாபேயம் பண்ணி புஷ்பக விமானத்துல திரும்பி வந்து பரத்வாஜாசிரமத்துக்கு வந்து பரத்வாஜர் இந்த பழையகளெல்லாம் பார்த்து ராமருடைய சரீரத்தை பார்த்து அங்க காயமா இருக்கு, இப்படியே போனா உங்க அம்மா என்ன வைவாப்பா அப்படின்னு சொல்லி பச்சளை போட்டு தடவி ராமபிரானுக்கு அந்த அன்னத்தால ராமபிரானை போஷிச்சு அத்தனை நாளும் அவர் யுத்தம் பண்ணின கடைக்கு தெரியாமல் அவருக்கு இருந்த அத்தனை காயங்களையும் போக்கி நேர வந்து நகசம் பிரயதோ வசிட்டோ பிராமணை சக ராம் ரத்னமயே பீఠே சகசீதம் நிவேதே வசிட்டோ ராமதேவச்ச ஜாபாலித்த காட்சபா காத்யாயஸ்ய கச்ச கௌதமோ விதேசதா அபிஷ்டம் நரம்யாகம் பிரசன்னேன விருத்தினா சரிலேன சகஸ்ராட்சம் வசவோ வாசவம் யதா அப்படின்னு
ஆல